வணக்கம் உறவுகளே, வணக்கம் உறவுகளே. நான் சந்திரன். இன்றைக்கு இந்த பெண்கள் பாடசாலைக்கு வந்து நிற்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த பெண்கள் பாடசாலைக்கு தீவன் ஜேமன் பிரீமனில் இருக்கிற தீவன் தகப்பன் ஞாபகம் சுரேன் அவருடைய ஞாபகத்தினால பெயிண்ட் அடிக்க 70,000 ரூபா தந்திருந்தார். இந்த கம்பிக்கு இந்த சிவருக்கெல்லாம் பாருங்கள் எப்படி கிடந்தது. இந்த புதுசு இந்த கம்பியை பாருங்கள், இந்த கம்பியெல்லாம் கடல் பிடிச்சிருந்தது. இவ்வளவு பெயிண்ட் அடிச்சு இந்த பாருங்கள், இந்த சிவர் எல்லாத்தையும் பாருங்கள் பெயிண்ட் அடித்து தந்து. இது வந்து அனுசரணை தந்தது தீவன், ஜேர்மன் நாட்டில் உரிமையில் இருக்கிற தீவன் அவர்களால் அவருடைய தகப்பன்ற ஞாபகத்தினால் சுரேன்ற ஞாபகத்தினாலே இந்த 70,000 பணத்தை தந்து இந்த கம்பி வேலையெல்லாம் முடித்து இந்த கீழ் சிவரெல்லாம் பாருங்கள் எவ்வளோ வடிவாரிச்சு இந்த அடிக்கப்பட்டிருக்கின்ற பாருங்கள். இங்கே உங்களுக்கு கம்பியை நீங்கள் முதல் போட்டுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கரல் கட்டி கிடந்தது. இப்போ எல்லாம் உடைஞ்சி கிரஞ்சி வடிவாக பெயிண்ட் அடிக்கப்பட்டுள்ளது. இங்கே சுத்த வரைஞ்சி வர இந்த சிவரை எல்லாம் ஊற்றியாக கிடந்தது பாருங்கள். இங்கே அடுத்து இங்கே சிவரை பாருங்கள், எல்லாத்தையும் காட்டுறோம் பாருங்கள். இந்த இஞ்சால சிவரையும் பாருங்கள், இதெல்லாம் செய்யப்பட்டுள்ளதா முழுக்க. இங்கே பாருங்கள், இது தம்பி தீமன் அவர்களுக்கு எங்களோட சுகாதார குழுவால் நன்றியையும் சொல்லிக்கொண்டு இந்த பாடசாலை மிஸ்ஸும் உங்களுக்கு சொல்லுவார். இருந்தாலும் எங்களை தீவன் உடனே கேட்ட உடனே 50,000 தான் சொல்லியிருந்த பிறகு வேலை கூடின ஓடி அங்கே மேலுக்கெல்லாம் பெயிண்ட் அடிச்சுட்டு பாருங்கள், மேலுக்கெல்லாம் பெயிண்ட் அடித்து விட்டுருக்கான். மேலுக்கு இந்த கம்பிகளுக்கெல்லாம் பெயிண்ட் அடித்து விட்டு தீவன் அவர்கள் அந்த பணத்தை உடனே தந்து உதவினதுக்கு தீவன் நன்றி. எங்களோட அப்பாட ஆத்மா சாந்தி அடைய நாங்களோட சுகாதார குழுவாலையும் பிரார்த்தித்து கொண்டு அப்பாட ஞாபகத்தினால சுரேன் அவற்றை ஞாபகத்தினால தந்த 70,000 பணத்துக்கான உங்களுக்கு அன்றைக்கு வந்து நான் நன்றி கடிதமும் மிஸ்ஸட இதுக்கும் அனுப்பியிருக்கிறேன். இந்த இதில் பாருங்கள், இது அடுத்ததாக இங்கே ஒரு கேட் ஒன்று, நாங்கள் டொய்லெட் கேட் ஒன்று பலது படைஞ்சு பெண்கள் பாவிக்கலாம் இருந்தது. அதுவும் வந்து எங்களோட பிரான்ஸில் இருக்கிற நாங்கள் ஒரு 32 பேர்கிட்ட தரப்பட்ட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பிரான்ஸில் இருந்து எங்களை 27 பேர், மற்ற சுவிஸில் இருந்து ஒரு ஆள் 2 பேர், லண்டனில் இருந்து ஒரு ஆள், கனடாவில் இருந்து ஒரு ஆள், அமெரிக்காவில் இருந்து ஒரு ஆள், ஜெர்மனிலேருந்தும் தரப்பட்ட நிதிகளில் அந்த மிச்சம் இருந்து நாங்கள் அந்த கேத்தையும் செய்து கொடுத்துருக்குறோம். இதுக்கு பின்னால் அதையும் முனைப்போம் பாருங்கள். இந்த இவ்வளவும் பெயிண்ட் அடித்து எல்லாம் கொடுத்துருக்கு பாருங்கள், இவ்வளோ அழகாக இருக்கண்டு. முதல்ல இந்த செஞ்ச பெண்கள் பாடசாலை இருந்த நிலைமையை இன்றைக்கு மாற்றி விட்டுருக்கோம் பாருங்கள். இங்கே எவ்வளோ வடிவாங்கியாலாம் பெயிண்ட் அடித்து விட்டுருக்கோம் பார்த்துனீங்களா? எப்படி இருந்த பாடசாலையை இங்கே பாருங்கள், இங்கே இடலாம் பெயிண்ட் அடித்து விட்டுருக்கீங்க. இந்த வகுப்பறையை காட்டுறேன். 6வது முன் வந்தீங்கன்னா இந்த வகுப்பறையை பெயிண்ட் அடித்து தர சொல்லி கேட்டுருக்குறாங்க. உங்களால் எல்லாரும் முடிந்தால் இதே உதவி செய்யுமாறு தாழ்மையாக. வணக்கம். இந்த சிறிய வகுப்பறை, இது வந்து சிறிய வகுப்பறை என்று சொல்லலாம். இது வந்து 20க்கு 20 இருக்குன்னு நாங்கள் 20க்கு 20 இந்த வகுப்பறையும் பாருங்கள் ஊற்றியாக கிடக்கு. இந்த மிஸ் இதை கேட்குற 6வது முன்பெற விரும்பின நீங்கள் இதுக்கு வந்து முன் வந்து பெயிண்ட் அடித்து தரையில் மட்டும் தாங்க. சொல்லுங்கள் அந்த மிஸ், நீங்கள் இதை பற்றி. எங்களுக்கு இது தரம் 2 வகுப்பறை. வணக்கம் அனைவருக்கும். தரம் 2 வகுப்பறை, அதே போல் 3 வகுப்பறை இருக்குது. தரம் 1, தரம் 2, தரம் 3 இப்படித்தான் போனதில் இருக்குது. அந்த பிள்ளைகளுக்கு கொஞ்சம் கவி நிலையில் அழகுபடுத்தி படிக்க பெயிண்ட் அடிச்சிருந்தால் கொஞ்சம் மன ரீதியான ஒரு உணர்வு தன்மையும் தர முடியாது, கொஞ்சம் சந்தோஷமான இருக்குது. எனவே உங்களை நாங்கள் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். பிள்ளைகளின் நலன் கருதி எங்களோட பாடசாலைக்கு இப்படியான வேலைகள், பெயிண்ட் அடிக்கிற வேலைகள் அதை மனம் வந்து செய்து தருமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். நன்றி நன்றி. நான் இதை இந்த வகுப்பறை சுற்றி காட்டி போடுவான். இங்கே பாருங்க, இந்த வகுப்பறை இப்படி வகுப்பறை இப்படி கிடக்கு பாருங்கள், ஊற்றியாக கிடக்கு. அப்போ கட்டாயம் இருக்கா 6வது முன்பெற விடுவீங்க. இந்த கம்பியெல்லாம் பாருங்கள், இப்படி தான் படியால் கம்பியெல்லாம் கரல் பிடிச்சிருக்கிறாங்க. இதை விட கேவலமாக கிடந்து 6வது முன் வந்து செய்து தர விரும்பின நீங்கள் 6வது என்னோட தொடர்பு கொள்ளுங்க. இல்லாட்டி நீங்களாவது வந்து இந்த உங்களை தெரிஞ்ச ஆக்களை வச்சாவது இதை செய்து கொடுத்தீங்கன்னா நல்ல மட்டும் நினைக்கிறேன். எங்களோட சுகாதார குழுவாக தான் செய்யணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு யாரும் தெரிஞ்சிருந்தாலும் அவங்க மூலமாக தயவு செய்ய விரும்புகிறீங்க, செய்து கொடுங்க. நன்றி நன்றி. மற்றது இந்த தீவன் செய்த இதை பற்றி கொஞ்சம் கைக்க கிடக்கு வழியால் விட்டுட்டார். தீவன் அவர்கள் இவ்வளோ வேலையும் செய்து வந்ததுக்கு நன்றி நன்றி. தீவனுக்கு நீங்கள் சொல்லுங்கள், அந்த செய்த அந்த தீவன் அவரை சொல்லி விடுங்க. அந்த ஜேர்மன் நாட்டில் இருக்கிற தீவன் அவருடைய தகப்பன் ஞாபகத்தினால சுரேன்
அதனால் இந்த 70,000 ரூபா காசை தந்து இவ்வளோ கொடுத்தையும் அண்டைய சொன்ன நீங்கள் இப்போ கடைசியாக முடிஞ்சிட்டு தான் இந்த காசு கொடுக்க போகிறோம் தம்பி இங்கே வாங்க ஆ பார்ப்போம் 3 இப்படி இங்கே வாங்க இங்கே தம்பி அன்றைக்கு நாங்கள் 70,000 தந்துடுறாங்க ஒரு வகையில் பாடசாலைக்கு நன்மையாக இருந்தாலும் அதில் எனக்கும் ஒரு வகையில் சின்ன ஒரு நன்மை இருக்குது இருந்தால் எனக்கு ஒரு தொழில் வாய்ப்பாக இருக்குது ஸோ அதனால் இப்போ பாடசாலையை பொறுத்தவரைன்னா பாடசாலைக்கு நிறைய வேலை கிடக்குது மனமும் வந்து செய்கிறார்களுக்கு இந்த மனமார்ந்த நன்றிகள் அது மாதிரி இப்போ எனக்கு ஒரு வேலை வாய்ப்பை தந்ததுக்கு உங்களுக்கு ஒரு மனமார்ந்த நன்றி மேலும் மேலும் பாடசாலை அதுதான் எனக்கும் ஒரு இந்த குடும்பத்தை வழி நடத்துறதுக்கு எனக்கும் ஒரு இதாக இருக்குது நல்ல விஷயம் நல்ல விஷயம் நீங்கள் அவளை சொல்லி தீவன் ஏமன் முடிமன் நாட்டில் இருக்க தீவன் வணக்கம் நம்முடைய பாடசாலையில் பெண்கள் பாடசாலை 428 பிள்ளைகள் கல்வி கற்றுக் கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் நமது பாடசாலையில் நீண்ட காலமாக ஒரு அழகுபடுத்த இல்லாமல் பெயிண்ட் அடிக்காமல் அப்படி ஸ்கிரிப்ட் கல்லுகள் எல்லாம் அந்த ஸ்கிரிப்ட்கள் இறந்து கம்பிகள் எல்லாம் கொட்டப்பட்டு அப்படி காணப்பட்டது ஒரு பகுதியை நீங்கள் மிக அர்ப்பணிப்போடு எங்களுக்கு செய்து தந்திருக்கிறீர்கள் அதில் முதற்கண்டங்கள் நன்றிகள் மேலும் எங்களுக்கு இப்படியான வேலைகள் நிரம்ப இருக்கின்றன யாராவது உதவிகள் செய்து இந்த மாணவர்களுடைய கற்றலுக்கு வழிவகுத்தால் கவிநிலையப்படுத்தி அழகுபடுத்தும் போது மாணவர்களுடைய உணர்வுகளும் படிக்கணும் என்ற ஒரு தூண்டலை சின்ன பிள்ளைகள் ஆரம்ப பிரிவு பாடசாலை எனவே தூண்டக்கூடியதாக இருக்கிறது அந்த வகையில் உங்களோட உறவுகள் மூலம் எங்களுக்கு இந்த உதவிகளை செய்தறிவீர்கள் என்று எதிர்பார்க்கிறோம் இதுவரையும் செய்த அனைத்து உதவிகளுக்கும் மீண்டும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி இந்த வகுப்பறையை மறுத்துட்டு நன்றி தீவன் உங்களுடைய அப்பாட ஆத்மா சாந்தி அடைய இந்த பள்ளிக்கூட சார்பிலும் எங்களோட சுகாதார குழு சார்பிலும் வாழ்த்துக்கள் நன்றிகளை சொல்லிக்கொண்டு நீங்கள் எங்களுக்கு உடனடியாக இந்த 50,000 பணத்தையும் தந்து மேலதிகமாக 20,000 பணத்தையும் தந்ததுக்கு நன்றி நீங்கள் பார்த்துருப்பீங்க 40,000 கொடுத்தேன் இப்போ 30,000 கொடுத்தேன் நேரடியாகவே இந்த நான் வந்து ஒளிவு முறையில்லாமல் செய்யணும் என்று நினைக்கிறவரால் இப்படியே நேரையே எல்லாரையும் கூப்பிட்டு ஆரண்டாலும் நேராக கொடுத்து செய்துட்டா எனக்கும் பிரச்சனை இல்லை உங்களுக்கும் பிரச்சனை இல்லை எல்லாருக்கும் பிரச்சனை இல்லைன்றக்காக செய்து இந்த மற்ற இந்த வகுப்பறை 3 வகுப்பறைக்கு 3 வகுப்பறை பெயிண்ட் அடிக்க கிடக்க 6வது முன்வந்திருந்தால் தயவு செய்து இந்த இதை செய்யுமாறு தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறோம் உதவி செய்ய விரும்புகிற நீங்கள் வாங்க இந்த 3 வகுப்பறையும் எவ்வளோ வருமானு கேட்டு சொல்லுவோம் இங்கே வாருங்க 3 வகுப்பறை உண்டு இல்லை இந்த இது கிடக்கு இந்த வகுப்பறை இங்கே வாருங்க இந்த வகுப்பறைக்கு யாராவது முன்வர விரும்பினா நீங்கள் தயவுசெய்து வந்து செய்யலாம் நான் இன்னொரு ஆளோடையும் கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் வர இங்கே விட இந்த 3 வகுப்பறையை பெயிண்ட் அடித்து தர விரும்புகிற நீங்கள் கட்டாயம் என்னோட தொடர்பு கொள்ளலாம் இந்த 3 வகுப்பறை தான் ஆ 3 அப்போ 4 அவரை போகும் 4 5 ஆ 2ஆம் ஆண்டு 3ஆம் ஆண்டு ஊற்றியா இருக்கா அது பாரு இது 3ஆம் ஆண்டு எது டீச்சர் 3ஆம் ஆண்டு அது அடிச்சாச்சா இல்லை டீச்சர் 3ஆம் ஆண்டு எது சொன்னீங்க இன்னைக்கு இருக்கா ஊற்றியா இருக்கா அதான் வாங்க அந்த டொய்லெட் கதவையும் இருக்கா போகும் செய்துட்டாங்கண்ணே அவங்களும் இந்த வகுப்பறையும் பாருங்கள் உள்ள வரலாம் இந்த வகுப்பறையும் பாருங்கள் எதுவும் தெரியாது ஊற்றியா கிடக்கு அதுக்காகத்தான் இந்த இருக்கா காட்டிட்டு போகமாட்டு
யாராவது முன்பெற நினைக்கிறீங்க கட்டாயம் தயவு செய்து முன்பாங்க முன்வந்து இந்த வகுப்புறையை பாருங்கள். இந்த சின்னாக்கள் பாருங்கள். ஓகே, நீங்கள் யாராவது முன்வர விரும்புகிற நீங்கள் கட்டாயம் என்னோட தொடர்பு, இல்லாட்டி நீங்கள் கூட யாரையாவது வச்சு செய்யணுமெண்டா செய்யுங்களா? ஓகேயா, நன்றி நன்றி நன்றி. இந்த டாய்லெட்டுக்கு தான் கதவை போடுறதுக்கு ஃப்ரான்ஸில் இருக்கிற ஃப்ரான்ஸ், ஜெர்மன், லண்டன், கனடா, சுவிஸ் எல்லாருமே சேர்ந்து சில உதவிகள் செய்தாக இந்த வர இந்த புது கதவை மாற்றிருக்கோம். பூட்டியாக இருக்குங்க. இந்த புது கதவை பூட்டியிருக்கோம். இந்த மிஸ் இவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இந்த எல்லாருமா ஃப்ரான்ஸில் இருந்து 27 பேர், ஜெர்மன் ஒரு ஆள், கனடா ஒரு ஆள், லண்டன் ஒரு ஆள். இந்த நிலமெல்லாம் அழுத்தி தந்துருக்கு. என்ன நிலமெல்லாம் உடைச்சி செய்து தந்தது? என்ன இந்த இவ்வளோ நீல கதவோட இந்த இதெல்லாம் பூச்சி பூசி இதெல்லாம் பூச்சி. இது ஃப்ரான்ஸில் இருக்கிற 27 பேரும், ஜெர்மன், லண்டன், கனடா, சுவிஸ், இப்போ லண்டன், சுவிஸ் இப்படியான ஆட்கள் எல்லோரும் சேர்ந்தால் எங்களுக்கு அந்த பள்ளிக்கூடத்துக்கு ஒரு உதவி வந்தால் அதில் இந்த மிச்சத்தை தான் இந்த 30,000 ரூபா வந்து இது செய்யப்பட்டது. அவங்களுக்கு பொதுவாகவே ஒரு நன்றியை சொல்லிவிட்டீங்க. நான் எல்லா வீடியோவும் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன், அதாவது இதோட சேர்த்து எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். ஒரு தனித்தனி எடுக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். எமது பாடசாலை நலன் கருதி எமது பெண்கள் பாடசாலையில் 428 பிள்ளைகள் கல்வி கற்கிறார்கள். எங்கள் பெண்கள் பாடசாலையில் இந்த சின்ன சின்ன வேலைகள் நிரம்ப இருக்கின்றன. அந்த வகையில் நீங்கள் இந்த டீச்சர்ஸுக்கு அத்தியாவசியமாக அந்த பாத்ரூம் தேவையை உடைஞ்ச கதவு உடைஞ்சு நீண்ட நாளாக இருந்தது. நாங்கள் கவர்மெண்ட் இதுலேயும் எழுதி கொடுத்துருக்குறோம், அது வரையில் என்ன. அந்த வகையில் அவசரத்துக்கு எங்களுக்கு இந்த உதவியை செய்தவைக்காக எமது பாடசாலை சமூகம் சார்பில் உங்களுக்கு மனமார்ந்த எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அத்துடன் இப்படியான சின்ன சின்ன வேலைகள் நிரம்ப இருக்கின்றன. அதற்கும் நீங்கள் உங்கள் உறவுகள் மூலம் எங்களுக்கு அந்த உதவிகள் கிடைக்கும் என எதிர்பார்க்கின்றோம். எமது குருநகர் இந்த சென்ட் ஜேம்ஸ் மகளிர் பாடசாலையின் வளர்ச்சிக்கு உங்களோட உதவிகள் மிக அர்ப்பணிப்பான தேவைகள் இருக்கின்றன. அந்த வகையில் எதிர்காலத்தில் உங்களோட உதவிகளை எதிர்பார்த்திருக்கின்றோம். மீண்டும் நீங்கள் செய்த உதவிகள் அனைத்துக்கும் நமது நன்றிகள். நன்றி நன்றி நன்றி. இது வந்து தனியாக சுவார குழு மட்டும் செய்யோட மட்டும் இல்லைங்க. யாரும் வந்து தனியாக அந்த மேல் மூடி போகும், யாரும் வந்து தனியாக இப்போ நாங்கள்லாம் உங்கள்கிட்ட இப்படி ஃபேன் பண்ணுமென்று சொன்னோன்னே நான் சுவிஸ் அமைப்பட்ட கதைச்சிருந்த கேட்க சுவிஸ் தலைவர் சால்ஸ் அவரான் தலைவர் அங்கே இருக்கிற அவரோட காய்ச்சலான். அப்போ அவர் சொன்னால் தான் சுவிஸ் அமைப்பு கூட செய்கிறேன்னு சொன்னேன். நல்ல விஷயம். நான் யாரெண்டாலும் வந்து உங்களோட பிரின்சிபலோட காய்ச்சி செய்யணும் கூட வந்து காய்ச்சி செய்யணும். முன் வந்ததுக்கு சுவிஸ் அமைப்புக்கும் எங்களை காணொலியை பார்த்து முன் வந்ததுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இத்துடன் இந்த எங்களோட ஃப்ரான்ஸில் இருந்து செய்த குரூப்பு எல்லாருக்கும் எனக்கு தனித்தனி எந்த நாடுன்னு சொல்லாமல் ஃப்ரான்ஸில் இருந்து ஒரு 32 பேர் என்கிட்ட செய்திருக்கோம். அவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கொண்டு ஈவன் அவருடைய அப்பாவோட ஞாபகத்தினால கோமாட்டேன் இந்த மூடி மாற்றோரமா சின்ன இது கொமட்டானுங்க கொமட்டான் மாற்றணும் கல்சியம் விளையாட்டு ஆறுடையும் முடிச்சு இந்த கல்சியத்தை போட்டு பாருங்கள். இல்லை இவ்வளோ கல்சியம் போட்டு கழுவினா பூ பண்ணிக்கிறேன், இல்லாட்டி அந்த மேல் மூடியை மாற்றி சரி சரி. இதை பெயிண்ட் இங்கே பக்கம் தான் பெயிண்ட் எல்லாம் அடித்தது. மேல் கம்பிக்கும் பெயிண்ட் அடிக்கணும். யாராவது உதவி செய்ய விரும்பினீங்கன்னால் இந்த சில இதுகளை கேட்டுருக்கோம். இந்த உதவிகளை செய்யுமாறு தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறோம். யாராவது செய்ய முன் வந்தீங்கன்னால் நீங்களாவது உங்களுக்கு தெரிஞ்ச உறவுகளை வச்சு செய்யிருந்தாலும் செய்யுங்க. எங்களை சுகார உடால செய்ய போனாலும் செய்யுங்க. அத்தனை உறவுகளுக்கு நன்றி நன்றி நன்றி. மிஸ் அந்த அவங்களுக்கு ஒரு இந்த 30,000 இருந்தாங்களே அவங்களுக்கு ஒரு நன்றி கடையை மட்டும் தருவணுமா? நன்றி கடையை மட்டும் வந்தீங்களா? சரிங்க, நன்றி நன்றி நன்றி.